பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை உங்களோடு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தினவராகிய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். யார் செய்வார்? நித்திய மகிமைக்கு என்று இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் மாறுவதில்லை. வார்த்தை சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும், இந்த மனுஷனை கட்டினதால என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இந்த பிள்ளைய பெற்றதால இந்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், நான் இந்த இடத்துல இந்த வேலையை ஆரம்பிச்சு தொட்டதுல இருந்து என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் பாடுகளாவே போகும், வியாதியிலே இருந்து சாக போறேன். இல்ல, இந்த வார்த்தையால சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட பாடுகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட கண்ணீர் வழி வியாதியில இருந்தாலும், உங்க வாயின வார்த்தையில வல்லமை உண்டு. நல்ல விசேஷம் செய்கிறவங்க ஏன் எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னா, வந்து என் பிள்ளைகளை வாழ்த்திட்டு போங்க. நம்ம வாழ்த்தும் போது அவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிதான் நம்மளை கூப்பிடுறாங்க. திருமணம் வீட்டுல போய் நம்ம வாழ்த்திட்டு வரோம், பிறந்த நாள் வீட்டுல போய் நம்ம வாழ்த்திட்டு வரோம். ஏன்னா நம்ம வாழ்த்துதல் அவர்களுக்கு ஆசீர்வாதம். உங்க வாயில உங்க வார்த்தையில வல்லமை உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை யார் செய்ய போகிறார்? விழுந்து கிடக்கிற என்ன யார் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார் நினைச்சிருந்தீங்கன்னா, கர்த்தர் நாமே, இயேசு நாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று பேதுரு மூலமா இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக கர்த்தர் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலத்துல மாறும்படியாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாள் பாதுகாத்து சுகம் பலன் ஆரோக்கியம் தாங்க. வழி நெடுக்க கர்த்தருடைய கிருபைகள் கூட இருந்து இந்த நாள் முழுக்க தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.